டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய சரக்கு கப்பல் ஒன்றை அமெரிக்க கடற்படை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை மீறிச் செல்ல முயன்ற ஈரானிய சரக்கு கப்பலை சிறைப்பிடித்துள்ளோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக தனக்கு ட்ருத் சமூக வலைதளத்திலும் ட்ரம்ப் பதிவிட்டதாவது: ஈரான் கொடியுடன் சென்ற டுஸ்கா என்ற சரக்கு கப்பல் சுமார் 900 அடி நீளமும் ஒரு விமானம் தாங்கிய கப்பலுக்கும் நிகரான எடையை கொண்டதாக இருந்தது. அமெரிக்காவின் கப்பல் முதலில் நிறுத்துமாறு எச்சரிக்கை வழங்கியதாகவும், ஆனால் ஈரான் கப்பல் குழுவினர் அதை பின்பற்ற மறுத்துள்ளனர். எங்கள் கடற்படை கப்பல் அந்த கப்பலின் இயந்திர அறையில் துப்பாக்கிச் சூடு நடாத்தி அதை அங்கேயே நிறுத்தியது. தற்போது அந்த கப்பல் அமெரிக்க கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த கப்பல் முன்பு சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக அமெரிக்க நிதித்துறை விதித்த தடைகளின் கீழ் இருந்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதற்றம் தணிந்த பாடியில்லை. தற்காலிக போர் நிறுத்தம் நாளையுடன் முடிவுக்கு வரும் நிலையில் இன்று பாகிஸ்தானில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது.